வணக்க நண்பர்களே, நமது காயின் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இன்று நாம் அரிதான நாணயங்கள் வரிசையில் மதிப்பு அதிகரிக்கப் போகும் நாணயங்களில் ₹1 வெளிவந்த 89th இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் கான்ஃபரன்ஸ் 1993 என்ற நாணயத்தை பற்றி அரிய நாணயமாக ரேர் நாணயமாக ஆகக்கூடிய வாய்ப்புள்ள இந்த நாணயத்தை பற்றி நாம் பார்ப்போம். நண்பர்களே, இந்த ₹1 நாணயம் எந்த நோக்கத்திற்காக அச்சிடப்பட்டது என்றால், சுதந்திர போராட்டத்தின் போது வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம் காந்தியடிகளால் 1942ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பெரிய அளவில் அது போராட்டமாக உருவெடுத்தது. இந்த இயக்கம் ஆரம்பித்து 50 ஆண்டுகள் நிறைவுற்றதை சிறப்பிக்கும் விதத்தில் 1992ஆம் ஆண்டு இந்த 92ஆம் ஆண்டு பொன்விழா ஆண்டாக நமது அரசாங்கத்தால் மிகவும் போற்றும் வகையில் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதன் நினைவாக தான் 1993ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த நாணயம் அச்சடிக்கப்பட்டு பொது புழக்கத்திற்கு விடப்பட்டது. இந்த சிறப்புமிக்க நாணயம் வரும் காலங்களில் அரிதான நாணயமாக ரேர் நாணயமாக மாறுவதற்கு மிகுந்த வாய்ப்புகள் உள்ளன. நண்பர்களே, இந்த நாணயம் உங்கள் கையில் கிடைத்தால் கண்டிப்பாக நீங்கள் சேமிப்பில் வைக்கவும். இந்த நாணயம் காப்பர் நிக்கல் என்ற உலோகத்தால் அச்சடிக்கப்பட்டது. இதன் எடை என்று பார்த்தால் 6 கிராம். இதன் சைஸ் 26 mm. இதன் வடிவம் வட்ட வடிவமானது. இந்த நாணயத்தினுடைய முக்கியமாக இதனுடைய எட்ஜ், ஓர விளிம்பு, ரீடட் எட்ஜ், அதை மனதில் கொள்ளவும். இந்த நாணயத்தின் சிறப்பு என்னவென்றால், ஒரே மின்ட்டில் மட்டும்தான், மும்பை மின்ட்டில் மட்டும்தான் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. தற்பொழுது இதன் கேட்டகரி என்று பார்த்தால் ஸ்கேர் கேட்டகரியில் உள்ளது. இப்பொழுது இதன் மதிப்பு எஃப் கண்டிஷனை ₹25, வெரி ஃபைன் கண்டிஷன் ₹50, எக்ஸ்எஃப் ₹150, யுஎன்சி ₹500 இதன் மதிப்பு தற்பொழுது உள்ளது. நண்பர்களே, எனவே நண்பர்களே, இதன் மதிப்பு வரும் காலங்களில் கண்டிப்பாக உயர்வதற்கும் ரேர் ஆவதற்கும் மிகவும் வாய்ப்புகள் உள்ளன. நண்பர்களே, எனவே நண்பர்களே, இப்படிப்பட்ட நாணயங்கள் உங்கள் கையில் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சேகரிப்பில் வைக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நண்பர்களே, நாணயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது காயின் ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய, லைக் செய்ய, ஷேர் செய்யும். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.